ஓடிக்கிட்டு தாங்க இருக்கு. எவ்வளவு தூரம் தான் ஓடுறது, காலு வலிக்குது, அதையும் தாண்டி மனசு ரொம்பவே வலிக்குது. எதை எடுத்தாலும் தோல்வி, எந்த காரியங்களை இறங்கினாலும் வெற்றின்ற வார்த்தை கூட என் கண்ணுமனுக்கு வர மாட்டேங்குது. நான் என்னங்க செய்யறது, முடியல, போதும், சோர்ந்து உட்கார போறேன் அப்படின்னு மனசு சொல்லுதா? புத்தி வேணவே வேணான்னு சொல்லுதா? கால் கையில ரொம்பவே வலிக்குதா? மனசு அதுக்கு மேல வலிக்குதா? ரொம்பவே பாரமா இருக்கா? ஒரு விஷயம் யோசிங்க, இன்னைக்கு கஷ்டப்படாம எந்த ஒரு வெற்றியும் அடைய முடியாது. அப்படி கஷ்டமே இல்லாம ஒரு நல்ல இடத்துக்கு போய் உக்காந்துட்டீங்க அப்படின்னா அது நிலையில்லாத ஒரு இடம்ங்க. இன்னைக்கு அடுத்தவங்க வந்து ஆறுதலை சொல்லுவதை விட என்னால முடியும், என்னுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு என்னால ஒண்டிதான் என்ன கொண்டுட்டு போக முடியும்னு உங்களே பார்த்து நச்சுன்னு ஒரு ஆறுதல் சொல்லி பாருங்க. உங்களை விட உங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கறது யாராலுமே முடியாதுங்க. அடுத்தவங்க வந்து கொடுத்தாலும் உங்க வாயிலிருந்து வருகின்ற வார்த்தை என்னால முடியும், என்னால ஒண்டிதான் முடியும்னு தைரியமா போங்க. ஒண்ணு கொஞ்ச தூரம் தானே. கஷ்டங்கள் என்ன கஷ்டங்கள், எதிர்காலத்துல நான் ரொம்பவே நல்லா இருக்க போறேன், அதனால இந்த கஷ்டங்கள் எல்லாம் எனக்கு ஒரு பெரிய வேதனையே கிடையாதுன்னு தைரியமா போங்க. ஆறுதல் சொல்லிக்கிட்டே போங்க, நல்ல வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே போங்க. கண்டிப்பா முடியுங்க. இன்னைக்கு தோல்வி தோல்வி வருதுன்னா எல்லாமே காரணங்கள் இல்லாம இல்ல, நிறைய பாடங்களை கத்துக்குங்க. தோல்வியில இருந்து வருகின்ற பாடங்கள், என்னென்ன விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாதுன்ற நல்ல விஷயங்களை எடுத்துக்குங்க. என்னால முடியலன்னு உக்காந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாதி தூரம் வந்துட்டு மீதி தூரம் அடையாமையே போயிருவீங்க. வெற்றிக்கான பாதைகள், உண்மையான நேர்மையான வெற்றிக்கான பாதைகள் என்னைக்குமே கரடுமுண்டாதான் இருக்கும். அதுல வருகின்ற முள்ளு கல் எல்லாம் கால்ல குத்துதுன்னு அதே இடத்துல சோர்ந்து உக்காந்துட்டீங்கன்னா வாழ்க்கையில என்னைக்குமே முன்னேற முடியாதுங்க. தாண்டி ஓடுங்க, ஓடிக்கொண்டே இருங்க. சரியாதான் போய்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி நிச்சயம்.